இவர் மேலே என்னம்மா வழக்கு? வணக்கம் யுவர் ஆனர். 420 கேஸ். 420யா 620யான்னு நான் தீர்மானிக்கிறேன். என்ன குற்றம்னு மட்டும் சொல்லுங்க. அவரோட பர்ஸை இவர் அடிச்சிட்டார் சார். கண்ணால பார்த்த சாட்சி 2 பேர் இருக்காங்க. எல்லாம் பொய் சாட்சி தானே, யாரையும் நான் விசாரிக்கிறதா இல்லை. மிஸ்டர் ராமசாமி, உங்களுக்கு ஆர்கியூ பண்ண வக்கீல் யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, எனக்காக நானே வாதாட அனுமதி தரும்படி கேட்கிறேன். எஸ், ப்ரொசீட். யா 4 பேர் வந்து என்ன அடித்தானுங்க. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அது பூட்டி கிடந்துச்சு. என்னடா பகல்லையே பூட்டி கிடக்குதுன்னு சொல்லி ஜன்னலை லேசாக திறந்தேன். அசிங்கமாக இருந்துச்சு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த டிரைவர் மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தான். நான் அதை செல்ஃபோனில் எடுத்து நக்கீரனுக்கு அனுப்பிச்சேன். அந்த கடுப்பில் இவன் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அடிச்சு உதச்சி பிக் பாக்கெட் கேஸில் இங்கே கூட நிறுத்தி. எதுக்கு இல்லாத போல சொல்லிட்டு போய் சொல்லி திரியற நீ? அப்ப நம்ம பழி சொல்லி என்ன ஜட்ஜ் ஆயிட்ட மாட்டி விடுறியா? மா இல்லாதெல்லாம் சொல்லலம்மா, என்ன நடந்துச்சோ அதைத்தான் சொல்ல. என்ன நடந்துச்சு? என்னத்தை பார்த்த? அதுக்கு சாட்சி வச்சிருக்கியா நீ? சாட்சி தான் ஊரெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டாங்களேம்மா. இருந்தாலும் ஐயா பார்க்கறதுக்கு இந்தாம்மா இதை ஐயாட்ட கொடுங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு நான் சாட்சி கொடுக்குறேன்ட்டு மனங்கட்டி கொடுக்குறேன்னு. இன்ஸ்பெக்டர், ஸ்டாப் இட். கோர்ட்லேயே இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. உங்கள் ரவுடித்தனத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுக்கோங்க. இங்கே புக்கை கிழிச்சு போட்டிருக்கீங்களே, இது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். சாரி யுவர் ஆனர். ஒரு புக்கை கிழிச்சு போட்டீங்க, இன்னும் 4 லட்சம் காப்பி இருக்கே, என்ன பண்ண போறீங்க? உங்கள் மசாஜுக்காக தான் ஊரெல்லாம் நாறுதே. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் 12 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதான் ரூல், தெரியும்ல? ஆனால் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மாற்றி டார்ச்சர் பண்ணி திங்கக்கிழமை காத்தால ஒரு பொய் கேஸை போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்க. என்னம்மா அடிச்சிருக்கீங்க? ஏமா ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படியா நடத்துவீங்க? பாருங்க, கையில எவ்வளவு காயம். ஐயோ, அதை நாங்க அடிக்கல யுவர் ஆனர், அது அவரே தான். ஆமா, அவரே தடுக்கி விழுந்து அவரே அடிபட்டுக்கிட்டு அவரே அவர் கையால் அடிச்சுக்கிட்டு. ஏமா, எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி பொய் சொல்ல போறீங்க? இவரையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா அப்புறம் யார் பப்ளிக் லைஃப்க்கு வருவாங்க? ஆகவே இந்த பொய் கேஸை இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனையே மசாஜ் சென்டரா மாத்தின இன்ஸ்பெக்டரையும் டிரைவரையும் சஸ்பெண்ட் செய்ய அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. நான் வேணா வீடு வரைக்கும் வந்து விட்டு போவா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கிய? பாவமா இருக்க? நான் நல்லா தானே இருக்கேன். எங்க நல்லா இருக்கேன்? கொத்து பரண்டா மாதிரி பிச்சு போட்டிருக்கானுங்க. நல்லா இருக்கேன். சண்முகம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? எஸ் சார். என்ன இது? வாட் இஸ் திஸ்? கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்களுக்கு ஒரு மரியாதை பண்ணணும். என்ன ஏன் இந்த லேடியை இத்தனை நாளா விட்டு வச்சிருக்கீங்க? சார், 2 நாளைக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியும் சார். நீங்க ஃபாரின்ல இருந்து வந்தோன்னா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நோ! டிபார்ட்மெண்ட் யார் கேவலப்படுத்தாலும் உடனடியா தூக்கி எறியணும். உடனே அந்த லேடிக்கும் இந்த டிரைவருக்கும் டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. நவ! எஸ் சார். கிரிமினல்கள்லாம் எத்தனையோ கொலையை பண்ணிவிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு கட்சிக்கு தலைவனாயிடுறாங்க. ஆனால் ஒன்றும் செய்யாத என்னை போய் அடித்து உதச்சி சித்திரவதை பண்ணி கிரிமினல் கோர்ட்டில் போய் நிறுத்துறேன். நான் 420 நல்லா இருக்கடா. எங்க போயிருந்தீங்க 3 நாளா? ராத்திரி பகலுமா எங்கெல்லாம் நான் வந்து மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்குன்னு நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மாத்தூர் போயிருந்தேன்னு சொல்றேன்ல. அப்பா, என்ன மாப்பிள்ளை சிரிக்கிறீங்க? உண்மையில தான் சொல்றேன், மாத்தூர் போயிருந்தேன்.
இப்போ தான் என் ஃப்ரெண்ட் லாயர் சிவகுமார் ஃபோன் பண்ணான். பிக் பாக்கெட் கேஸில் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் 3 நாள் உள்ளே வச்சு சாத்துன்னு சாத்தி இப்போ கோர்ட்டில் நின்றுட்டு வரீங்க. என்னம்மா அது மாப்பிள்ளை என்னென்னமோ வளர்றாரு. பார்த்தியா, வாங்கின அடி தெரியக்கூடாதுன்னு உங்கள் அப்பா வர வழியிலேயே கடைக்கு போய் புது சட்டை பேண்ட்லாம் வாங்கி வெளியும் சொல்லியுமா வராரு. ஏங்க எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா வாடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. என்னங்க இது இப்படி பாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க? ஐயோ என்னங்க? மலை மேல ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்க, அதை தரிசனம் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு ஜாலியா ஏசி கார்ல மேல போய் ஈஸியா சிறப்பு தரிசனம் பண்ணிவிட்டு ஜாலியா வந்துடலாம். இல்ல நடந்தே மலை மேல போய் 2 மணி நேரம் கியூல நின்று கஷ்டப்பட்டு சாமி விட்டு வந்துடலாம். என்ன ஒன்று நடந்து போகும்போது கல் முள்ளு காலில் குத்தும். அப்படி ஒரு லைஃப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ண சொல்கிறேன்? சென்னை பழக்கடை காவல் நிலையத்தின் பெண் காவல் ஆய்வாளர் பைரவி அதிரடியாக போலீஸ் கமிஷனரால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக சமூக ஆர்வலர் டிராபிக் இந்த வெற்றி தான் பழக்கடடை காவல் நிலைய காயத்துக்கெல்லாம் மருந்து. வீடியோ காட்சி எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. நான் ஒருத்தி உயிரோடு இருக்கிறேங்கிறத மறந்துடாதீங்க. எமோஷன் ஆகாத. அக்கா அப்பா எங்க இருக்காங்க? அப்பா உள்ளதா இருக்காரு. காந்தி தேசமே காலில்லையா, நீதிமன்றமே நியாயமில்லையா. தகர டப்பாவை தரையில தேய்ச்ச மாதிரி குரல், இதுல பாட்டு வேற. ஐயோ, இப்போ காந்தியும் இல்ல காமராசரும் இல்ல, வெறும் காவாளி பசங்க தான் இருக்காங்க. நாமளும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆத்தாடி இங்க வருமா, என் ஒய்ஃப் பாலிடிக்ஸ்லாம் பேசுறா. ஒன்று பண்ணேன், ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தலைவி ஆயிட. தாத்தா நீங்க அறிவாயிட்டு வரீங்களா, அது எனக்கு பிடிக்கல. இந்திய தாத்தா மாறுங்க தாத்தா. அப்படியா? தப்பு பண்றவங்க எல்லாம் வயிற்றுல குத்தி காலி பண்ணுங்க தாத்தா. ஏய் வண்டி பின்னாடி ஆடு. ஓட்ட தாண்டி நிற்கிற. மினிஸ்டர் வண்டியா? மினிஸ்டர் வண்டியா? என்னையா மந்திரியே ரூல்ஸை மதிக்கலைன்னா மக்கள் எப்படி மதிப்பாங்க? புரிஞ்சுக்கங்க சார். இவன் தான் டிராஃபிக் ராமசாமி. ஐயோ அந்த நசையா? பின்னாடி வா, பின்னாடி போ போ, பின்னாடி போ போ. ஆ பின்னாடி போ. ஓகே. போக்குவரத்து விதிகள்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கு ஒன்று தான், பிச்சைக்காரனுக்கு ஒன்று தான். இந்த அறிவே இல்லையே அவனுங்களுக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பைரவி நேற்றிரவு மர்ம நபர்களால் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இன்று காலை குப்பை மேட்டில் அவரது உடலை கண்டெடுத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணத்தையும் கொலையாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தேங்காய் பழம்
செல்லு இருக்கா சார் கொஞ்சம் கொடுங்க. ஹலோ ஆம்புலன்ஸ். கொடுமையிலேயே பெரிய கொடுமை பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே புருஷன் சாகிறது. சார் குட் மார்னிங் சார். வாயா வில்லங்க வீராசாமி. எங்க தாத்தா பேரு வீரசாமி இல்ல ராமசாமி, டிராஃபிக் ராமசாமி. ஏய் என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட். என்னன்னு சொல்லு. ஏன் படிக்க தெரியாதா உனக்கு? ஆமாம், அவனுக்கு 1008 வேலை இருக்கு. இந்த ஆளு வேற. யோ நான் என்ன சுகர் பேஷண்டா? சக்கரை இல்லாமல் கொடுத்துருக்க, சக்கரை போட்டு குடியா? சார் யோ என்னையா சார் உன்னோட பெரிய இம்சையா இருக்கு. சார் உங்களுக்கு போன் வந்திருக்கு. கொடு. யோ அப்புறம் பேசுறேன்யா, இங்க ஒரு இம்சை தொந்தரவு தாங்க முடியல. பொய்யா போன. சார் கொஞ்சம் முன்னாடி மீன்பாடி வண்டி அடிச்சு ஒரு தம்பி பரிதாபமா செத்து போயிட்டான். கண்ணால பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. ஓன் தம்பியா? ஏன் தம்பினா தான் ஆக்ஷன் எடுப்பீங்களா? செத்து போயிட்டான், குடும்பமே தெருவில் இருக்குது. எங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? சார் இப்போ ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா? சரி எடுக்கிறேன் போ. சரி எனக்கு ஒரு காப்பி வேணும். அடரே ஒரு காப்பி தான் இருந்தது, அதுவும் எச்சாகி போச்சே. நீ என்ன சிரிப்பு போலீஸா? எங்க தாத்தா எவ்வளவு சீரியஸா பேசி நிக்கார், நீ என்ன காமெடி பண்ணி நிக்க? சார் நான் இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் தானே? இந்தா இதுதான் ப்ரூஃப். போ.